வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாகர்கோவிலைச் சேர்ந்த சபரி வர்மனுடைய கேஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் சபரி வர்மன்னு அவருடைய மனைவி, குடும்பத்தார், அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலைமை. என்ன நடந்தது சபரிவர்மனுக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நாகர்கோவிலைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன். அவருக்கு 33 வயசு ஆகுது. ஒரு சின்ன குடும்பம். அவர், அவருடைய மனைவி, ஒரு 4 மாத குழந்தை, அவங்களோட தாயார் அப்படின்னு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பாஜகல கிளை செயலாளராவும் இருந்திருக்கிறாரு. வீட்டு பக்கத்திலேயே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு அ நடத்திக்கிட்டு வராரு. ஆ பாஜகல இருக்கிறதுனால அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு லியேசன் மாரி அரசு வேலைகள் ஏதாவது அவங்களுக்கு துரிதமா நடக்கணும்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு, இந்த வேலையெல்லாம் முடிச்சு குடுக்கறது அப்படிங்கிற வேலைகள்ல நெறைய அவர் ஈடுபட்டுட்டு இருந்தாரு. அதனால அந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவர் சபரிவர்மன். ஜூலை 9ஆம் தேதி காலையில என்ன நடந்திருக்குன்னு அவருடைய மனைவியோட வெர்ஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை அ 9ஆம் தேதி காலையில பொட்டி கடைக்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய எஸ்ஐ, அவர் பேரு வந்து பிரைட் பிளெஸிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அ அந்த எஸ்ஐ வந்து பொட்டி கடைக்கு வந்திருக்கிறாரு. வந்து சபரிவர்மன் கிட்ட ரூ. 10,000 பணமும், ஒரு 5 கோல்டு ஃபில்டர் சிகரெட் பாக்கெட்ஸும் ஏதோ கேட்டிருக்கிறார் போல இருக்கு. என்கிட்ட அவ்ளோ பணம்லாம் இல்ல. என்னால குடுக்க முடியாதுன்னு சபரிவர்மன் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. "உனக்கு அவ்ளோ திமிரா? உன்ன எல்லாம் கஞ்சா கேஸ்ல தூக்கி உள்ள வச்சு 4 தட்டு தட்டுனா தான் உனக்கு புத்தி வரும்." அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் சோசியல் மீடியால வருது. இதற்கப்புறம் சபரிவர்மன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த செய்திய பகிர்ந்திருக்கிறாரு. "எனக்கு என்னமோ சரியா படல. காவல்துறையிலேருந்து வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு அச்சமா இருக்கு." அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார். இவர் அச்சப்பட்டா மாதிரி அன்னைக்கு சாயங்காலமே வந்து போலீஸ்காரங்க வந்து கடையில வந்து இவர விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. கூட்டிட்டு போனோனே ஸ்டேஷன்லேருந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நீ ஆதார் கார்ட மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில இவர் சொன்ன அந்த செய்தி வந்து மனைவியோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. அவங்க ரொம்ப பதட்டமாகி, ஆ கூட வந்து அவங்களுடைய சிஸ்டர் நெனைக்கிறேன். அவங்கள கூட்டிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவருடைய கணவர் வந்து ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்திருந்தத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. "ஐயா, என் புருஷன எதுவும் செஞ்சுறாதீங்க. அவர விட்டுடுங்க. அவர நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்." அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஆ நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். நீ ஆதார் கார்ட எடுத்துட்டு வந்திருக்கியா? ஒழுங்கு மரியாதையா ஆதார் கார்ட குடுத்துரு. நாங்க விசாரணை பண்ணிட்டு அப்புறம் அவர வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீ தேவையில்லாம இந்த விஷயத்த பெருசு பண்ணி யாரையாவது கூட்டிட்டு வந்தேன்னா, உடனே இவர ரிமாண்ட் பண்ணி நாங்க கொண்டு போய் ஜெயில்ல அடைச்சுடுவோம்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ்காரங்க சொன்ன வார்த்தைய நம்பி ஆதார் கார்ட அவங்க கிட்ட குடுத்துட்டு, கணவர் வீட்டுக்கு வந்துருவாரு விசாரணைக்கு அப்புறம் அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது ஜூலை 9ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை. ஆனா, வெள்ளிக்கிழமை காலையில அவர ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் நாகர்கோவில் சப் ஜெயில்ல அடைச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி இவங்களுக்கு வருது. உடனே வீட்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள கூட்டிட்டு அவங்க நாகர்கோவில் ஜெயில்ல போயி புருஷன சந்திக்கிறாங்க. அங்க சபரிவர்மன் ரொம்ப பயந்து பதட்டத்துடன் காணப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மனைவி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜெயில்ல போய் அவர சந்திச்சேன். அவர் ரொம்ப பயந்து போயிருந்தாரு. எப்படியாவது பெயில்ல வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போயிரு. ஏன்னா, என் மேல ஒரு பொய் வழக்கு போடுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடையில நான் குட்கா வித்துக்கிட்டு இருந்தேன். 4 பாக்கெட் குட்கா கண்டுபிடிச்சோம். அப்படின்னு என் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. எப்படியாவது பெயில் வாங்கி என்ன வெளியில கூட்டிட்டு போயிரு. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். உடனே அவருடைய மனைவி அவருக்கு தைரியம் சொல்லி, "நான் எப்படியாவது பெயில்ல எடுக்க முயற்சி பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா, சனி, ஞாயிறு ஆனதுனால, கோர்ட் லீவ் ஆனதுனால, எப்படியாவது திங்கட்கிழமை பெயில்ல எடுத்துறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில, இந்த வீக்கெண்ட் மட்டும் அவர் ஜெயில்ல இருக்கிறாரு அப்படிங்கிற அச்சத்தோட இவங்க அந்த 2 நாள் இருந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங் விடிய காலையில இந்த பெண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது போலீஸ் தரப்புல இருந்து கூப்ட்டுருக்காங்க. "உங்களுடைய கணவர் வந்து ஜெயில்ல செல்லுல மயக்கமா இருந்தாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால அவர உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஜிஹெச்ல தான் இருக்காரு. நீங்க கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது சொன்னதும் அவங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா, ரொம்ப அலட்சியமா சொன்னாங்க. ரொம்ப ஒரு மாரி இன்டிஃபரண்டா, ரொம்ப நக்கலா, ரொம்ப அலட்சியமா என்கிட்ட பேசுன மாரியே இருந்தது. என்னமோ ஏதோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு இவங்க வந்து ஜிஹெச்க்கு போயிருக்கிறாங்க.
ஆனா போனோன்ன அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அவர்களுடைய கணவர் இறந்து விட்டதாக, அதாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும்போதே அவர் ஆல்ரெடி இறந்து விட்டதாக டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்ண தன்னுடைய கணவருடைய சடலத்தை கூட பார்க்க போலீசார் அனுமதிக்கவில்லை அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. அதனால பதட்டம் அடைந்த அந்த குடும்பத்தார் அங்கேயே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நாங்க வந்து கணவருடைய பாடிய பார்க்காம போக மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, கடைசியில ஒரு வழியாக கணவருடைய பாடிய பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது தான் அவருடைய உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருந்தது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே பதட்டம் அடைஞ்ச இவங்க அந்த பகுதியுடைய முன்னாள் பாஜக எம்.எல்.ஏ. காந்தி அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. உடனே காந்தி கட்சிக்காரங்களோட சேர்ந்து அங்க வந்திருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பா ஜெயில்ல போலீஸ் டார்ச்சர் பண்ணி தான் இவர கொன்னுருக்கிறாங்க. ஆனா கேட்டா மாரடைப்புல இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவல சொல்றாங்க. இது கஸ்டோடியல் டெத் தான். இதற்கு தகுந்த நடவடிக்கையை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட எல்லா போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்காம இங்க கைது பண்ணலைன்னா, நாங்க இந்த பாடிய வாங்க மாட்டோம்னு ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் நேரா போய் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி, அவங்கள வந்து நீங்க பாடிய வாங்கிக்கங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரட்டும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரும்பொழுது உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். கண்டிப்பா போலீஸ் தரப்புல தவறு இருந்தா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய டிஎம்கே எம்.எல்.ஏ. ஆஸ்டின் அவங்க கூட போயிருக்கிறாரு. பாதிக்கப்பட்டவங்க கூட நின்னுருக்கிறாரு. இதற்கிடையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டத்துல அ இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே சபரிவர்மன் உடம்புல வந்து ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. அவர் வந்து மாரடைப்புனால இறந்து போகல. அவர வந்து கஸ்டடில வச்சு இவங்க அடிச்சு தான் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டார்ச்சர்ல தான் இவருக்கு இன்டர்னல் ப்ளீடிங், ஹெமரேஜ் ஆயி அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா கரண்ட்டா பிரேக்கிங் நியூஸா வந்து இப்போ நியூஸ் சேனல்ல என்னால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் எல்லாரும் உட்கார்ந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோட பேசியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜெயிலர வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் வழங்கிடுறோம். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு அவங்க படிச்சிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஏதோ படிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு அரசு வேலையை நாங்க குடுத்துடுறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து டிஎம்கே ஆஸ்டின் அவர்களை வைத்துக்கொண்டே பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. இதுதான் வந்து தி என்டயர் கேஸ் சினேரியோ. இப்ப நமக்கு இந்த வழக்குல சில முக்கியமான விஷயங்கள நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சாத்தான்குளம்ல நடந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ் மாதிரியும், திருபுவனத்துல நடந்த அஜித்குமார் கேஸ் மாதிரி தான் இது இருக்கு. அ ஏற்கனவே சாத்தான்குளத்துல பார்த்தீங்கன்னா, கோவிட் காலத்துல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாக்டவுன மீறி இவங்க கடைய திறந்து வச்சிருந்தாங்க. அங்க போய் அவங்க ஃபோன வந்து பயன்படுத்திக்கணும்னு போலீஸார் கேட்டிருக்காங்க. அவங்க குடுக்க மறுத்திருக்கிறாங்க. அதனால போலீஸாருக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் ஆயிருக்கு. அதன் காரணமாகத்தான் இவங்கள அரெஸ்ட் பண்ணி, அந்த கோவத்துல தான் இவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அஜித்குமார் கேஸ்லயும் அப்படிதான். அந்த அம்மாவுடைய நகைய திருடிட்டாரு. கோவிலுக்கு வந்த ஒரு பக்தையுடைய நகைய திருடிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கு தான் அவருடைய கைதுக்கு காரணமாக இருந்தது. விசாரணைக்கு காரணமாக இருந்தது. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு திருட்டு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ போலீஸார் வந்து ஏதோ ஒரு முன்விரோதம், இல்ல இவங்க வந்து போலீஸார எடுத்தெறிஞ்சு ஏதோ பேசியிருக்கிறாங்க. அது காரணமாக கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி சாத்தான்குளம் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் அ அ ஜெயில்ல வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போம்பொழுது, டாக்டர் பார்த்து எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்கள ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? அப்படின்னு. ஆனா, சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ்ல உடம்பு பூரா அவ்ளோ காயங்கள் இருந்தது. ஆனா, அந்த மருத்துவர் எப்படி அத கவனிக்காம அவங்க ஃபிட்டா இருக்கிறாங்கன்னு சர்டிபிகேட் குடுத்தாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால மேஜிஸ்ட்ரேட்டும் கோவிட் காலம் அப்படிங்கிறதுனால பிசிக்கலா அவங்கள ஒழுங்கா பார்க்காம, அவங்கள ரிமாண்ட் பண்ணி சிறையில வைக்க சொன்னது, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா, ஒரு டாக்கிங் பாயிண்ட்டா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வழக்குலயும் அப்படிதான் ஆயிருக்கு. ரிமாண்ட் பண்ண கூட்டிட்டு போகும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருக்கு எந்த காயமும் இல்ல அப்படிங்கிறதுனால தான் அவர ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவர் டார்ச்சர் பண்ணப்பட்டாரா? இல்ல ரிமாண்ட் பண்ணி சப் ஜெயில்ல இருக்கும் பொழுது, அங்க வந்து இந்த டார்ச்சர் நடந்ததா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, பிளஸ் ஜெயில்ல இருக்கக்கூடிய ஜெயிலர் மற்றும் அதிகாரிகள் எல்லாருமே இதுல இன்வால்வ்டா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இங்க வந்திருக்கு. இதற்கெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பதிலும் இல்ல. எந்த ஒரு செய்தியும் அதிகாரப்பூர்வமா தெரியல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, அ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திருபுவனம் அஜித்குமாருடைய மரணம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு
பரபரப்பை வந்து தமிழ்நாட்டுல ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நாம பார்த்தோம். எல்லா மீடியாவும் அத பத்தி பேசுனாங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்து அத ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக, ஒரு நியூஸாக வந்து மாத்துனாங்க. அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் அதிமுகன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் புதுசா உதிச்ச தாவேகா வந்து ஒரு படி மேலேயே போயி, இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு, கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து மேடையில ஏறி, இந்த கஸ்டோடியல் டெத்ல இதுவரைக்கும் இறந்து போன விக்டிம்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் நாங்க கூட்டிட்டு வந்து மேடை ஏத்துறோம் அப்படின்னு சொல்லி, எல்லாரையும் மேடை ஏத்தி, அவங்கள ஒவ்வொருத்தரா பேச வச்சு, கடைசியில விஜய் அவர்கள் நெறைய பஞ்ச் டயலாக்கோட வந்து மேடையில ரொம்ப ஆக்ரோஷமா கேள்வி கேட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஏன்னா நடந்து இன்னும் ரொம்ப நாட்கள்லாம் ஆகல. தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னால தான் அது நடந்தது. அந்த மேடையில அவர் என்னெல்லாம் பேசுனாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நாம வந்து நினைவு கூர்ந்து பார்க்கணும். என்ன கேட்டாருன்னா, "சிஎம் சார், சாரி சொன்னா மட்டும் போதுமா? இது வந்து திருட்டு கையாலாகாத திமுக அரசு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு சாரி மாடல் அரசு ஆயிடுச்சு. எந்த கேள்வி கேட்டாலும் சாரி மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து பதிலாக வருமா? அப்போ உங்களுக்கு எந்த கேள்விக்கும் பதில் தெரியலன்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானே சார் இருக்கு. அந்த துறை உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையில தொடர்ந்து இந்த மாரி மரணங்கள் நடக்குதுன்னா, அதற்கு நீங்க பொறுப்பேத்துக்க வேண்டாமா? உங்க பதவிய ராஜினாமா செய்ய வேண்டாமா? சாமானிய மக்களுக்கு உங்களால பாதுகாப்பு குடுக்க முடியலன்னா, அப்புறம் எதுக்கு அந்த பதவியில நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்விய விஜய் கேட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அன்னைக்கு அவர் கேட்ட அதே கேள்விகளை இன்னைக்கு அவரை நோக்கி நான் எழுப்புறேன். ஏன் விஜய் சார், சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானே சார் இருக்கு. நீங்க தானே சார் சொன்னீங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய், ஒரு விஜி இருக்கான் அப்படின்னு நீங்க தானே சார் பேசுனீங்க. 2 நாள் முன்னால கூட கரூர்ல என்ன சார் பேசுறீங்க? எந்த அரசு அதிகாரியோ உங்ககிட்ட லஞ்சம், ஊழல் அப்படின்னு வந்தா, ஏதாவது பிரச்சனை வந்தா, உடனே என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுனீங்களே சார். இன்னைக்கு சபரிவர்மனுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க? காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. காவலர்கள் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் கிடையாது. அப்படின்னு நீங்க தான் சார் மேடை மேடையா தேர்தலுக்கு முன்னால பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு சமரசம் நடந்திருக்கே. ஒரு 4 பாக்கெட் குட்கா பெட்டி கடையில இருந்தது அப்படிங்கிறதுக்காக ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் சப் ஜெயில்ல வைக்கக்கூடிய இந்த போலீஸ், ஈரோடு மாவட்டத்துல தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகிய குட்காவோட கையும் களவுமா பிடிச்சாங்க. அவருக்கு மட்டும் ஏன் சார் அன்னைக்கே பெயில் குடுத்தாங்க? அவரை ஏன் இந்த மாரி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணல? அப்ப உங்க ஆட்சியில தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு சட்டம், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சட்டமா? உங்க கட்சி நிர்வாகிகள் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது. உங்க கட்சியில இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் மேல வரிசையா குற்றச்சாட்டுகள். சந்தையில போய் வாரம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் குடுங்க கேட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. உங்க கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி தொடர்ந்து வெளியில வந்து பிரஸ் மீட் வச்சு கதறாங்க சார். அவரும் கட்சியைச் சேர்ந்த 2 நிர்வாகிகளும் சேர்ந்து என்ன கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனாங்க. சட்டவிரோதமா லாட்டரி விக்க வச்சாங்க அப்படின்னு தீவிரமான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. சட்டமன்றத்துல உங்க பின்னாலேயே அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் இல்லைன்னு சொன்ன நீங்க, உங்க கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இது போன்ற சட்டவிரோத செயல்கள்ல ஈடுபடும் போது ஏன் சார் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க உண்மையிலேயே தூய்மையான ஆட்சி குடுக்குறீங்க, நேர்மையான ஆட்சி குடுக்குறீங்க, வெளிப்படையான ஆட்சி குடுக்குறீங்கன்னா,
தப்பு செய்யக்கூடியவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையாவது உங்க கட்சி சார்பில் நீங்க எடுத்துக்கணுமா இல்லையா சார்? சாரி சொன்னா போதுமா அப்படின்னு அன்னைக்கு நீங்க ஸ்டாலின கேள்வி கேட்டீங்களே. இன்னைக்கு அந்த சாரிய கூட நீங்க சொல்லலையே சார். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்த நேர்ல சந்திக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையே. இல்ல உங்ககிட்ட ஆறுதல் வாங்கணும், உங்ககிட்ட கண்டோலன்சஸ் வாங்கணும்னா உங்கள சந்திக்க வரணுமா? உடனே தாவேக்கா நண்பா, நண்பீஸ் வந்து பதிவு போடுவாங்க. அதான் அரசு உடனே நடவடிக்கை எடுத்துருச்சுல்ல. அதான் அந்த ஜெயிலர் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் குடுக்க போறாங்க. அரசு வேலை குடுக்க போறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சுய ஒழுக்கம் தான் முக்கியம். தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு பாடம் எடுப்பாங்க. இதே விஷயத்த தான் கடந்த டிஎம்கே கவர்ன்மென்ட் இருக்கும்போது நாம சொன்னோம். அதே விஷயத்த தான் அதுக்கு முன்னால ஏடிஎம்கே கவர்ன்மென்ட் இருக்கும்போது நாம சொன்னோம். எல்லாத்துக்கும் அரசு வேலை குடுத்து சமாதானப்படுத்திட்டா சரியா போயிருமா? போன உசுரு திரும்ப வருமா? அப்படி நீங்க தானே சார் மேடையில கேட்டீங்க. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செஞ்சத தானே நீங்களும் செய்றீங்க. அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்சிகள் மாறுனாலும் காட்சிகள் மாறல அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? அஜித் குமாருடைய வழக்கு போது இதுதான் சொன்னோம். ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கும் போது இதே தான் சொன்னோம். அன்னைக்கு எடப்பாடியுடைய ஆட்சி அந்த போலீஸ்காரங்கள காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா அஜித்குமார் வழக்குல திமுக அரசு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு சார்பா நின்னாங்க. குற்றத்துல ஈடுபட்ட காவல்துறையினர காப்பாத்த முயற்சி பண்ணல. இங்கேயும் நீங்க அத பண்ணல. அதுவரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா இதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா சார்? கடந்த ஆட்சி நடக்கும்போது நீங்க அதத்தானே சொன்னீங்க. இதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டு ஸ்டாலின் தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நடந்த இந்த மரணத்துக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எப்ப சார் உங்க பதவிய ராஜினாமா பண்ண போறீங்க? சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது யாரோ ஒரு தனி நபர் கையில இருக்கிற விஷயம் இல்ல. எதிர்க்கட்சிகள் ஆட்சியில இருக்கும்போது எது நடந்தாலும் சிஎம் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் நேரடியா பொறுப்பேத்துக்கிட்டு தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணணும். ஆனா உங்க ஆட்சியிலேயே அது நடந்ததுன்னா தனி மனித ஒழுக்கம் தான் காரணம். அரசாங்கம் காரணம் இல்ல. அரசாங்கம் குறைஞ்சபட்சம் நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அத நாங்க எடுத்துட்டோம். இந்த உருட்டெல்லாம் ரொம்ப நாள் செல்லுபடி ஆகாது. காவல்துறைக்குன்னு தனியா ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. இதத்தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஏழை எளிய விளிம்பு நிலை இல்லாத மக்களை காவல்துறை எப்படி நடத்துது அப்படிங்கிறத பல்வேறு கேஸஸ்ல நம்ம பார்த்துட்டோம். குறைஞ்சபட்சம் இந்த கேஸ விரைவா நடத்தி அந்த குடும்பத்துக்கு விரைவில் நீதி வழங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த விஷயத்த பதிவு பண்றேன். காம்பன்சேஷன் குடுக்கறதுனாலயோ, அரசு வேலை குடுக்கறதுனாலயோ அந்த உசுரு திரும்ப வரப்போறதில்ல. 4 மாச குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்படுவா? யோசிச்சு பாருங்க. அரசு வேலை குடுத்ததோ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சா? இனிமேலும் இது போன்ற காவல்துறை சம்பந்தப்பட்ட கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல தானே சார் இருக்கு. மற்ற கட்சிகளை, மற்ற தலைவர்களை கேள்வி கேட்ட நீங்க, மாற்றத்த கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்ன நீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆறதுக்குள்ள இதோ கஸ்டோடியல் டெத் நடந்துருச்சு. இன்னும் 5 வருஷத்துல இந்த மாதிரி எவ்வளவு நடக்கும்? கடந்த ஆட்சி இருக்கும்பொழுது நீங்க பட்டியல் போட்டு 27, 28 அப்படின்னு கவுண்ட் குடுத்தீங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கவுண்ட் குடுத்ததோட இத கடந்து போயிருவீங்களா? உங்கள ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குனதே அந்த விளிம்பு நிலை மக்கள், அந்த ஏழை எளிய மக்கள் தான். நீங்க உண்மையிலேயே ஒரு மாற்றத்த கொண்டு வருவீங்க அப்படின்னு நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த மக்களுடைய நம்பிக்கைய காப்பாத்துறதுக்காவது முயற்சி பண்ணுங்க சிஎம் சார். ஸ்டாலினாவது சாரி சொன்னார். அதற்கான பொறுப்பு ஏத்துக்கிட்டார். அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி ஏத்துக்கிட்டார். தட் இஸ் a மார்க் ஆஃப் a ஸ்டேட்ஸ்மேன். என்ன சுத்தி என்ன நடந்தாலும், அது என்னுடைய துறையிலே நடந்தாலும் நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன். நான் விலகியே நிப்பேன். அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு தலைமை பண்பு இல்ல சார். கோழைத்தனம். அப்புறம் இந்த மீடியாக்களுக்கு, இந்த சமூக போராளிகள் அப்படிங்கிற போர்வையில சிலதுங்க சுத்திட்டு இருக்குல்ல. அதுக கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும். எல்லாரும் எந்த பொந்துல போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க 2 மாசமா? கண்ணுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சரியில்ல. இவ்ளோ முறைகேடுகள் நடக்குது. தினமும் இவ்ளோ குற்றங்கள் நடக்குது. தாவேகா நிர்வாகிகளே குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. கடந்த ஆட்சியில நடந்தபோது மட்டும் ரொம்ப யோக்கியவான் மாரி பேசுனாங்க நெறைய பேர்.
இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? வாயில என்ன பிளாஸ்திரி ஓட்டியிருக்கா உங்களுக்கு எல்லாம்? மீடியாக்களை விஜய் மதிக்கிறதே இல்ல. நேத்து கூட பாருங்க, இவருடைய தொகுதி பெரம்பூருக்கு போயிருக்கிறாரு. ரோட்டோரமா ஒரு தடுப்ப வச்சு மீடியாவ அந்த பக்கம் நிக்க வச்சிருக்காங்க. மீடியாக்காரங்க புலம்புறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால. எங்களுக்கு மரியாதை குடுக்கல, எங்கள உள்ள அனுமதிக்கல, ரோட்லயே நிறுத்தி வச்சுட்டாங்க. குறைஞ்சபட்சம் தண்ணி பாட்டில் கூட குடுக்கல. இதே தானே சார் கரூர்ல மக்களுக்கு நடந்தது. அப்பல்லாம் இந்த மீடியா ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது? 24/7 லைவ் போட தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உலகத்துல இல்லாத கான்ஸ்பிரசி தியரி மர்ம முடிச்சுக்களெல்லாம் வச்சு மணிக்கணக்குல நியூஸ்ல டிஆர்பி பண்ணி பணம் பண்ண தெரிஞ்சது உங்களுக்கு. இன்னைக்கு உங்கள மருந்துக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாயை விட கேவலமா நடத்திட்டு இருக்கு தாவேக்கா அரசு. குறைந்தபட்ச சுயமரியாதை இந்த மீடியால இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குன்னா, தைரியம் இருக்குன்னா பாய்காட் பண்ணுங்களேன். முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்விலயும் நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்லுங்க. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? மீடியாவ சனநாயகத்தின் 4வது தூண்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, தே ஹேவ் டு பி த வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக பேசுறவங்க தான் உண்மையான மீடியா. அத விட்டுட்டு இவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு, இவங்களுடைய கட்சி நிகழ்ச்சியும், கட்சி பாடலையும் 24/7 ஒளிபரப்பி டிஆர்பி மூலமா வருமானம் தேடுறீங்க பாத்தீங்களா? அன்னைக்கே உங்க மரியாதைய நீங்க இழந்துட்டீங்க. அதனால தான் இவ்ளோ மோசமா உங்கள ட்ரீட் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் மனசாட்சி, குறைஞ்சபட்சம் மக்கள் கிட்ட நிக்கணும், மக்கள் பக்கம் நிக்கணும், மக்கள் பிரச்சனைய பேசணும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருந்ததுன்னா, இனிமேலாவது கொஞ்சம் திருந்துங்க. எவ்வளவு நாள் இப்படி முட்டு குடுத்து, மூடி மறைச்சு, பூசி மொழுகுவீங்க? ஹனிமூன் பீரியட் முடியற வரைக்குமா? மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க. எங்க திரும்பினாலும் பிரச்சனை. ஆனா இந்த தாவேகா அரசுடைய கவர்னன்ஸ் நோக்கி எந்த ஒரு மீடியாவும் கேள்வி எழுப்புறதாவே தெரியல. எந்த சேனல்ல தொறங்க திமுக, அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டாங்க. அவங்க எம்எல்ஏவ தூக்கிட்டாங்க. இவங்க அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. இதே பேச்சு தான் 24/7. மக்கள் பிரச்சனையை என்னைக்கு பேச போறீங்க? சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் இல்லன்னு பேசினா மட்டும் போதாது சிஎம் சார். உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்கள உடனே பணி நீக்கம் செஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. கேஸ் ஃபைல் பண்ணுங்க. விரைவா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. அதுதான் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்குல சமரசம் பண்ணாத ஒரு முதலமைச்சர் பண்ண வேண்டிய வேலை. பாப்போம். நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க. நன்றி. வணக்கம்.